அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்க முடியுமா? அப்படி நிற்கிறாங்கன்னா அதுக்கு சட்டம் எந்த இடத்துல கரெக்டாக அதுக்கான லொக்கேட் இருக்கு, அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, எந்த சட்டத்தில் என்ன செக்ஷன் அதுக்கு இடம் கொடுக்குது. இந்த தகவலெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் பெரம்பூர் தொகுதியிலும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்படின்னா ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன செக்ஷனில் இடம் இருக்குது, என்ன ஆர்டிக்கலில் இடம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸில் அது ஒரு கேள்வியாக கேட்டுடலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் தாண்டி நம்ம எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிப்பாக நம்ம அதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு அரசு அதிகாரியாக நீங்களாம் மாற போறீங்க. அதனால கண்டிப்பாக அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அது தெரிஞ்சுப்போமா? ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். சரியா? இதில் 2 விதமான சட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கில் எந்த ஆர்டிக்கல் இந்த விஷயத்தை பற்றி பேசுது. ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம், நின்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை பற்றி ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் இருக்கிறது எது விளக்கமாக சொல்லுது அப்படின்னு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தில் உள்ள பிரிவுகள். கான்ஸ்டியூஷன் புக்குங்கிறது தனி, அது இல்லாமல் ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்க. அந்த சட்டத்துக்குன்னு சில பிரிவுகள் இருக்கும். அந்த பிரிவில் எத்தனாவது பிரிவு இந்த விஷயத்தை பற்றி பேசுது. இந்த 2த்தையும் தனித்தனியாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புத்தகம் இல்லாமல் நம்ம நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுல்ல, நம்மளுடைய எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 சட்டம் முக்கியமான காரணம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் 2 வருஷம் ஏற்றிருப்பாங்க. 1950 ஒன்று, 1951 ஒன்று. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டம் தான் எலெக்ஷன் நடத்துறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க அந்த சட்டத்தில். அது சட்டம், ஆர்டிகல்ஸ், கான்ஸ்டியூஷன் புக்குங்கிறது வேற, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறது வேற. சரியா? சட்டம் அப்படிங்கிறது பிரிவுகளை கொண்டு பாராளுமன்றத்தால் இயற்றப்படுவது. கான்ஸ்டியூஷன் புக் என்பது ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க, அதில் என்னென்னங்கிற கான்செப்ட் அப்படியே இருக்கு. இது 2த்துக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல சொல்றாங்க, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டத்துல எந்த இடம் அப்படி சொல்லுது. இந்த 2த்தை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் நிற்கலாமா? கண்டிப்பாக நிற்கலாம். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனும் சரி, நம்மளுடைய சட்டமும் சரி அதற்கு இடம் கொடுக்குது. சரியா? அப்படி நின்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், அப்படி நிற்கிறதுக்கு எந்த ஆர்டிகல்ஸ், எந்த சட்டம் இடம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பிரிவு 33/7, 33/7 இந்த செக்ஷன் தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இயற்றப்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் செக்ஷன் 33/7 இந்த செக்ஷன்ல தான் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது கான்ஸ்டியூஷன் கிடையாது, சட்டம். எப்ப ஏற்றப்பட்டது? 1951 ஏற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அந்த சட்டத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல 33/7 இந்த பிரிவு தான் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அதே சட்டம் 1951 இன்னொரு டைம் இயற்றப்பட்டுச்சு. ஏன் 2 டைம் அதே பேர்ல அந்த சட்டம் இருக்கு அப்படின்னா 2த்துடைய வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 1950 இயற்றப்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்பது எலெக்ஷன் எப்படி நடத்தணும், வாக்காளர்களை எப்படி, அவங்க வாக்காளர் பட்டியலை எப்படி தயாரிக்கணும், வாக்காளர்களுக்கான குவாலிஃபைடு என்ன, அது நம்ம 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாரும் வாக்காளர்கள், அவங்களுக்கான யார் யாரெல்லாம் வாக்காளருங்கிற பட்டியல் தயாரிக்கிறது, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றது தான் அந்த 1950 இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறது, வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, யாரெல்லாம் வாக்காளர்கள்னு சொல்றது, இந்த மாதிரி. அப்புறம் தொகுதிகள் முடிவு பண்றது, அதாவது தொகுதி வரையறை பண்ணுவாங்கல்ல,
மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே 1950 ஏற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செய்யும். ஸோ அது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணும். எலெக்ஷன் நடக்குதுல அந்த டேட்டுக்கு முன்னாடி எலெக்ஷனில் கலந்துக்கிற வேட்பாளர்கள் தொடர்பான எந்த தகவலுமே அந்த 1950 இருக்காது. ஸோ அது 1950 ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தில் முழுக்க தொகுதியை மறுவரை பண்ணுறது, வாக்காளர்களை யாருங்கிற குவாலிஃபைடு பண்ணுறது, வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் 1950 ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தில் இருக்கும். அதுவே 1951 ஏற்றப்பட்ட அதே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு வேட்பாளர் எப்படி நிற்கணும், அவருக்கு என்ன குவாலிஃபைடு இருக்கு, எலெக்ஷன் எப்படி வேட்பாளர்கள் மூலியமா நடக்குது அப்படின்னு அவங்களுக்கான எலெக்ஷன் டேட்டு, எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட், ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட், வேட்பாளர்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், வேட்புமனுல என்னெல்லாம் தாக்கல் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 1951 ஏற்றப்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ 1950 ஏற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்பது தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு நடக்கிற ப்ராசஸை பண்ணுறது அந்த சட்டம். அதுவே 1951 ஏற்றப்பட்ட அதே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்பது தேர்தலில் கலந்து கொள்ளும் வேட்பாளர்கள் தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சவங்களுக்கு எப்படி பதவியேற்பு பண்ணணும், இந்த மாதிரி வேட்பாளர்கள் தொடர்பாகவும் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் இந்த 1951. அதனால தான் 1951 ஏற்றப்பட்ட இந்த சட்டத்தில் வேட்பாளர்கள் தொடர்பான தகவல்கள் இதில் தான் எல்லா பிரிவுகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் தான் 1, 2, 3 அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் இருக்கும். அதில் 33(7) அப்படிங்கிற இந்த பிரிவில் தான் ஒரு வேட்பாளர், நம்ம இந்தியாவில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் நிற்க முடியும் அப்படின்னு சட்டம் இடம் கொடுக்கிறது. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியா யூபிஎஸ்சியோ ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது சட்டத்தில் சொல்லப்பட்டது. இது இல்லாமல் ஆர்டிகல்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த ஆர்டிக்கலில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ சட்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 33(7) மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. 50 கிடையாது, 50ங்கிறது வாக்காளர்களுக்கு உடையது, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த ப்ராசஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ 51 உள்ளது தான் வேட்பாளர்களுக்கு உரியது, எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு உரியது. அதில் அதாவது அந்த ப்ராசஸ் நடக்கும்ல, எலெக்ஷனுக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்குதுல வேட்பாளர்கள், அதில் அது எல்லாமே இந்த 1951 தான் இருக்கும். ஸோ இதில் தான் 33(7) அப்படிங்கிறதுல ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் ஒரே தேர்தலில் அதிகபட்சம் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். இதற்கு அனுமதி அளிக்கும் சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 33(7) ஆகும். அதற்கு இடம் உண்டு, 2 தொகுதியில் கண்டிப்பா நிற்கலாம். சரியா? ஸோ இதுக்கான சட்டங்கள் கொடுக்குற இடம் பாருங்க. இதுக்கான முக்கிய சட்டங்கள் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 ஏற்றப்பட்டது, அதுவே 1951 ஏற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தொகுதி வரையறை சட்டம் 1952 ஏற்றப்பட்டுச்சு. தொகுதி வரையறைனா ஒரு தொகுதியுடைய மக்கள் தொகையை பொறுத்து தான் தொகுதிகளை நம்ம இந்தியாவில் பிரிப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டுடைய மக்கள் தொகை அல்லது ஒரு தொகுதியை பிரிக்கணும்னா அதுக்கு இவ்வளோ மக்கள் தொகை இருக்கணுங்கிற அடிப்படையில் பிரிப்பாங்க. அதை தான் இதை சொல்லுவாங்க தொகுதி வரையறை சட்டம். ஓகேவா? டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சட்டமும் இது தொடர்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முக்கிய சட்டம்னு சொல்கிறேன். சரியா? இது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தது சட்டப்பிரிவுகள். கான்ஸ்டியூஷன் புத்தகம் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் புக்கில் என்ன ஆர்டிகல் சார் இது மாதிரி ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக எது சார் சொல்லுது அப்படின்னா 2 ஆர்டிகல். ஒன்று 101 ஆர்டிகல், இன்னொன்று 190 ஆர்டிகல். 101 ஆர்டிகல் யாருக்கு சொல்லுது அப்படின்னா, இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் தடை. இது பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்கா, அந்த 2 அவையிலுமே ஒரே நபர் சேம் டைம்ல உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஒரு நபர் இருக்காருன்னா அவரே மக்களவை எம்பியாவும் இருப்பாரு, மாநிலங்களவை எம்பியாவும் இருக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை 2 எலெக்ஷன்லையுமே அவர் நின்று ஜெயிச்சிட்டாருன்னா ஏதாவது ஒரு பதவியை அவர் ரிசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கில் இந்த 2 வேட்பாளர் ஒரு தடவை நிற்கலாமாங்கிறது சம்பந்தப்பட்ட ஆர்டிகலாக பார்க்கறது இந்த 101ங்கிற ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனில். 101ங்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவையில் ஒரே வேட்பாளர் 2 மக்களவை மாநிலங்களவையிலும் ஒரே நேரத்தில் ஜெயிச்சு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதாவது நிற்கலாம், 2 தொகுதியிலையும் நிற்கலாம், ஆனால் ஜெயிச்சிட்டாருன்னா ஏதாவது ஒரு தொகுதியை அவங்க ரிசைன் பண்ணிக்கணும். ஒரு தொகுதியில் தான் அவங்க எம்பியாக இருக்க முடியும்.
ஒன்று மக்களவையில் இருந்துக்கலாம், இல்லை மாநிலங்களவையில் இருந்துக்கலாம். சரியா? ஆக மொத்தத்தில் நீங்கள் 2 அவைன்னு கூட எடுத்துக்காதீங்க, 2 இடத்துல ஒரே நேரத்தில் எம்பியா இருக்கவே முடியாது. ஸோ இது முழுக்க முழுக்க எம்பி சம்பந்தப்பட்டது, பார்லிமெண்ட்ல இருக்கிற அவங்களுக்காக சொல்லப்படுறது. அப்படியே 190 பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றங்களையும் இந்த இரட்டை உறுப்பினர் தடை செய்யப்படுது. சார் நீங்கள் தான் 2 இதில் நிற்கலான்னு சொல்கிறீங்க, அப்புறம் 2 பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, இதுக்கு என்ன சார் வித்தியாசம் நீங்கள் கேட்கறது புரியுது. அதாவது ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, நின்று ஜெயிச்சிடலாம். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் அவங்க பதவியை தக்க வச்சுக்க முடியும். அவங்களே வாண்டடாக என்ன பண்ணிடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தொகுதியை அவங்களே வாண்டடாக ரிசைன் பண்ணிடணும். ரிசைன் பண்ணுறதுக்கும் காலம் உண்டு, 14 நாட்கள் டைம். அதே பாராளுமன்றத்தில் இருக்கிற மக்களவை மாநிலங்களவையில் ஒரே நேரத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பதவியை ரிசைன் பண்ணுறதுக்கு 10 நாள் டைம் உண்டு. அதுவே நம்மளுடைய மாநில சட்டமன்ற எலெக்ஷனில் அவங்க நிற்கிறாங்க, நின்று 2த்துலையுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா 14 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. அந்த 14 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியை அவங்க ரிசைன் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த ரிசைன் பண்ண தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தி அடுத்த கேண்டிடேட்டை தேர்வு செய்யப்படுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட 2 ஆர்டிக்கல். 101ங்கிற ஆர்டிக்கல் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருமே 2 இடத்துல ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது. 190ங்கிற ஆர்டிக்கல் நம்மளுடைய மாநில எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அவங்களும் ஒரு நபரே 2 தொகுதிக்கு எம்எல்ஏவா நிற்கலாமே தவிர ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தொகுதியை மட்டுமே தக்க வச்சுக்கணும், ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிடணும். ரிசைன் பண்ணுறதுக்கான டைம் 14 நாட்கள். ஸோ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கான ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க, இடைத்தேர்தல். எலெக்ஷன் நடத்துறதுக்கு டைம் 6 மாதம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 14 நாட்கள் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா 6 மாதம் அடுத்து டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தி அடுத்த எம்எல்ஏவை அங்கே வந்துருவாங்க. ஸோ இதுதான் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாங்கிற கான்செப்ட். சார் இது 2 தொகுதியில் தான் நிற்க முடியுமா சார்? அப்போ அதுக்கு மேலே நிற்கலாமா? 2 தொகுதியில் தான் ஒரு வேட்பாளர் நிற்க முடியுமா, இல்லை அதுக்கு மேலே இருக்க முடியுமா? இருக்கலான்னு முன்ன ப்ராசஸ் இருந்துச்சு. 1996க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதியில் வேணாலும் நிற்கலாம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 1989 காலகட்டத்தில் 4 தொகுதியில் நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நின்றுருக்காங்க. யார் யாருங்க நம்ம பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் நின்றுருக்காங்க. ஸோ இது மாதிரி சில முக்கியமான தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி நின்றுருக்காங்க. ஸோ யார் யாருங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ 1996க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகளில் வேணாலும் எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக நின்று ஜெயிக்கலாம். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எத்தனை தொகுதியில் நின்றுக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு தொகுதியை மட்டும்தான் தக்க வச்சுக்கணும், மற்ற எல்லா தொகுதியும் அவங்க ரிசைன் பண்ணிக்கணும். இதுதான் ப்ராசஸ் 1996க்கு முன்னாடி. அப்போ 1996 ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகளில் வேணாலும் நிற்கலாங்கிற கான்செப்ட் இனிமே கிடையாது. இனிமே ஒரு வேட்பாளர் 2 தொகுதிக்கு மட்டும்தான் நிற்க முடியும், அதுக்கு மேலே நிற்க முடியாது அப்படிங்கிற லிமிட்டை கொண்டு வந்துட்டாங்க 1996. சரியா? ஸோ 1996க்கு முன்னாடி எத்தனை தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், வரம்புகள் இல்லை. ஆனால் 1996க்கு பின்பு அதிகபட்சம் 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாமே முன்ன இருந்திருக்கு. 1996க்கு அப்புறம் தான் 2 இடத்துல மட்டும்தான் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த பிரிவு 70 இருக்கு பாருங்க, அந்த 1951 சட்டம் இருக்குல்ல, அதுல பிரிவு 70 என்ன சொல்லுது அப்படின்னா, 2 தொகுதிகளிலும் வென்றால் 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை காலி செய்ய வேண்டும், இல்லையெனில் 2 இடங்களும் காலியாகும். இப்போ உங்களுக்கு யோசிக்கலாம், சார் அப்ப 2 தொகுதியில ஜெயிச்சிடுறாங்க, அவங்க 14 நாளுக்குள்ள எந்த தொகுதியுமே ரிசைன் பண்ணாமல் இருந்தால் என்ன சார் நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக 15வது நாள் அவங்களுடைய 2 தொகுதியுடைய பதவியுமே ரிசைன் ஆகிடும். வாண்டடாகவே அவங்களோட பதவி காலி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 2 பதவியுமே அவங்கள விட்டு போயிடும். 2 தொகுதிக்குமே அவங்களால எம்எல்ஏவாக இருக்க முடியாமல் போயிடும். அப்போ 14 நாளுக்குள்ளே அவங்க ரிசைன் பண்ணிக்கலாம். 14 நாளுக்குள்ளே எப்பொழுதுமே அது ரிசைன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. பட் ஆனாலும் நமக்கு அது என்ன செக்ஷன்னு தெரிஞ்சுக்கிறோம். 70 என்ன சொல்லப்படுது? ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம், அதுக்கு சட்டத்தில் இடம் உண்டு. நின்றதற்கு பின்பு அவர்கள் 2லும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அடுத்த 14 நாட்களுக்குள், எலெக்ஷன் டேட் வந்ததிலிருந்து 14 நாட்களுக்குள் என்ன பண்ணிடணும், அவங்க
ஏதாவது ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிக்கணும். ஒரு தொகுதி தான் அவங்க தக்க வச்சுக்க முடியும். ஒருவேளை 2 தொகுதியுமே அவங்க ரிசைன் பண்ணாமலே 14 நாட்களை கடந்துட்டாங்கன்னா 15வது நாட்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட 2 தொகுதிக்குமே அவங்க எம்எல்ஏவா இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. 2 தொகுதிக்குமே இடைத்தேர்தல் திரும்ப நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் பிரிவு 70 சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதில் 2 தொகுதியிலும் போட்டியிட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் 1980 போட்டியிட்டாங்க. ரேபரேலி அப்புறம் மெட்டாக் அப்படிங்கிற 2 தொகுதி 2த்துலையுமே ஜெயிச்சாங்க. அப்போ வாண்டடாக என்ன பண்ணிடுவாங்க, ஒரு தொகுதியை மெடக்காலி அப்படிங்கிற 2லும் வென்றார்கள். மெடக் அப்படிங்கிறத காலி பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டிங்கை அவங்க ரிசைன் பண்ணிக்கிட்டாங்க. இதை மட்டும் தக்க வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் 1996 அது மாதிரி பண்ணாங்க. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள். ஸோ இது எல்லாருமே இந்த மாதிரி 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றை வாண்டடாக கேன்சல் பண்ணுவாங்க. இப்படி தான் 1989 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, கரெக்டாக 4 தொகுதியில் நின்றுருக்காங்க. ஏன்னா 1996 முன்னாடி அந்த கண்டிஷன்ஸ் இல்லை. ஸோ அது மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் அப்படி நின்றுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்திருக்க நம்முடைய அரசியல் வரலாற்றில். 1996 திருத்தம் பண்ணாங்க. தினேஷ் கோஸ்வாமி குழு தான் இதை வந்து பரிந்துரைச்சது. இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் 2 தொகுதிக்கு மட்டும் அதிகபட்சமாக நிறுத்தலாம், நம்ம அதிக தொகுதி எத்தனை வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஒரு மெத்தடே இல்லை, அதில் 2 தொகுதிக்கு மட்டும் நிற்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி தினேஷ் கோஸ்வாமி குழு தான் 1990 பரிந்துரைச்சாங்க. அவங்க பரிந்துரை அடிப்படையில் தான் 1996 பிரிவு 33 கீழ் 7 திருத்தப்பட்டு அதில் என்ன சேர்க்கப்பட்டுச்சு, அதிகபட்சமாக 2 உறுப்பினர்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த டாபிக் மூலயமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான சட்ட பிரிவுகள் என்னென்னங்கிறத ஒரு டைம் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஒன்று என்ன, செக்ஷன் 33(7) 1951 இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவில் 33(7) அப்படிங்கிற பிரிவில் தான் இந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம் என்று. சரியா? இந்த சட்டமே முழுக்க எதற்கானது, வேட்பாளர்கள் தொடர்பாக அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குதோ அது எல்லாமே அந்த சட்டத்தில் இருக்கு. அது செக்ஷன் 70 1951 செக்ஷன் 70 என்ன சொல்லுது, 2 தொகுதிகள்லையுமே அவங்க இருக்கக்கூடாது. 70ங்கிற ஒரு செக்ஷன் என்ன சொல்லுது, அவங்களுக்கு 1951 ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தில் 2 தொகுதியிலுமே ஒரே நபர் இருக்கக்கூடாது. சரியா? அதாவது ஜெயிச்சுக்கலாம், ஆனால் ஒன்று ரிசைன் பண்ணிக்கணும். செக்ஷன் 151A, அதாவது இது 1951 அந்த 1951 ஏற்றப்பட்டுச்சு. அந்த சட்டத்துடைய 151A அப்படிங்கிற செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இடைத்தேர்தலை 6 மாதத்துக்குள்ளே நடத்திடணும். அந்த 14 நாளுக்குள்ளே ரிசைன் பண்ணிடுவாங்கல்ல, ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்னொரு தொகுதி இருக்குல்ல, அந்த ரிசைன் பண்ண தொகுதிக்கு 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லுது. அப்புறம் ஆர்டிகல் 101ங்கிறது நாடாளுமன்ற 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. மக்களவை மாநிலங்களவை இருக்குது, இல்லை ஏதோ மக்களவையிலே இருக்கிற 2 அவை இருக்குது, அது மாதிரி 2 இதுலையுமே பார்லிமெண்ட்டில் யாரும் ஒரே ஒருத்தங்க இருக்கக்கூடாது. நின்று ஜெயிச்சுக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிக்கணும். பார்லிமெண்ட்டில் 10 நாள் தான் டைமு, இங்கே தான் மாநில சட்டமன்றத்தில் 14 நாட்கள்னு சொல்லுவாங்க. ஸோ 190 ஆர்டிகல் தான் நம்மளுடைய மாநில சட்டமன்றத்தில் இரட்டை பதவி இருக்கக்கூடாது. ஒரு நபர் நிற்கலாம், ஜெயிக்கலாம், ஜெயிச்சதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுக்கு பின்னாடி இந்த செக்ஷன் இருக்குது, இந்த டாபிக், இந்த ஆர்டிகல்ஸ், என்னென்ன வருடங்கள், அதில் சம்மந்தப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது, இது எல்லாத்தையுமே ஜென்ரலாக நம்மளாம் தெரிஞ்சுக்க வேணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்ஸில் நடப்பு நிகழ்வுகளில் கேட்டுடலாம், ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க, அதுக்கு என்ன செக்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.